வணக்கம் வியூவர்ஸ், நீங்க பாருங்க வெபுஷன். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம சாஸ்கேக்கு இன்னொரு கண்ணு வருதுன்னு சொன்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? ஸோ மோஸ்ட்லி சாஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சாஸ்கேக்கு வந்து இப்போதைக்கு ஒரு ஆ 1 ஹேண்ட் இருக்கு, 1 ரினிகான் இருக்கு. அண்ட் நம்ம சாஸ்கே அத வச்சே வந்து பக்காவா நம்ம ஓட்சுட்சுகிலாம் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் நம்ப சாஸ்கேவோட இப்போதைக்கு நெலம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே மரமா இருக்காரு. ஐ மீன் ஒரு ட்ரீயா இருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சாஸ்கே வந்து வந்து திருப்பி திருப்பி வளருவாருன்னு நெனைக்கிறேன். பட் மோஸ்ட்லி நம்ம சாஸ்கேவோட பவர்ஸ் வந்து டிஃபரெண்டான ஒரு லெவல்ல இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ப அதுக்கான மெயின் ரீசனே வந்து இந்த ஒரு திங் தான். ஐ மீன் நம்ம ஹிடாரி, நம்ம சாஸ்கேயோட க்ளோன். கண்டிப்பா அந்த பையன் தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம கிளாகிரிம்ஸ்லேருந்து நம்ம சாஸ்கேயோட இது சக்கர அந்த பையன் வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த க்ளோனா அந்த பையன் மாறியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹிடாரிக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கு. நம்ம சாஸ்கே மாரியே தான் இருக்காரு. அண்ட் நம்ம ஆ ஐ மீன் நம்ம சாரதா கூட அந்த பையன் நம்ம சாஸ்கேயோட அந்த ஐ மீன் சக்ராவ அந்த பையன் வந்து அப்படியே பார்த்திருப்பார். ஐ மீன் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்பார் நம்ம இந்த ஒரு டைம்ல. ஓகே கைஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நெறைய பேருக்கு வந்து என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, ஆ ஹோல் லாட் ஆஃப் சென்ஸ்ல நம்ப ஃபுல்லா பார்க்கும்போது, நம்ப சாஸ்கே வந்து இப்போதைக்கு திருப்பியும் வந்து அவருக்கு இந்த பவர் கிடைக்குமா? திருப்பியும் வந்து அவருக்கு ரெனிகான் வந்து டபுள் ரெனிகானா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்ப்போம். சாஸ்கேக்கு வந்து நம்ப 1 ரெனிகான் இப்போதைக்கு வந்து இருந்துச்சு. அதுவுமே வந்து போயிட்டு, அண்ட் மேஜரான ரீசன் நம்ப குட்டி பொருட்டோ, நம்ப மொமோஷ்கி பொருட்டோன்னு கூட சொல்லலாம். அண்ட் அந்த மாரி இருக்கும்போது நம்ம சாஸ்கேக்கு வந்து அதுதான் வந்து நம்ப 1 1 எட்டர்னல் மான்க்யூ ஷரிங்கான், 1 ரெனிகான் இருந்துச்சு. அது எல்லாமே போயிட்டு. நம்ம சாஸ்கே இப்போதைக்கு வந்து ஒரு பவர்லெஸ் கேரக்டரா தான் இருக்காரு. பவர்லெஸ் இன் தி சென்ஸ் திருப்பி வந்தா தான் அவர் கண்டிப்பா ஒரு ஓட்சுட்சுகி ஃபைட் பண்ற அளவுக்கு அந்த பவர் இருக்கும். பட் ஸ்டில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர் கிடையாது. ரொம்ப ரொம்ப பவர் லெவல் வந்து கம்மியா இருக்காரு அவரு. ஓகேவா? நம்ம அந்த பொருட்டோ ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா. அண்ட் அப்படி இருக்கும்போது ஹிடாரி இப்போதைக்கு வந்து ஏகப்பட்ட பவர்ஸ் நம்ம ஹிடாரிட்ட இருக்கு. நம்ம ஹிடாரி வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸா கூட நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் அந்த வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? நம்ம ஹிடாரி வந்து நம்ம திருப்பி இப்ப நம்ம சாஸ்கே மாரியே நடந்துக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹிடாரி வந்து ஃபீலிங்ஸ் வந்து அவருக்கு இருக்கு. நம்ம இந்த ஒரு ஹோல் சாப்டர் 8லயே காமிச்சிருக்காங்க. அந்த மாரி இருக்கும்போது நம்ம சாரதாக்கு நம்ம மாங்க்யூ ஷரிங்கான், இல்ல நம்ம எட்டர்னல் மாங்க்யூ ஷரிங்கான் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம சாரதாக்கு வந்து இப்போதைக்கு இஎம்எஸ்ல நம்ம குடுக்குறதுக்கு வந்து யாருமே இல்ல. ஸோ இஎம்எஸ் குடுத்தா அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி, எப்படி கிடைக்கும்னு சொல்லி கூட நமக்கு தெரியல. பிகாஸ் இஎம்எஸ் வேணும்னா அடுத்த ஒரு மாங்க்யூ ஷரிங்கான் வேணும். ஆனா அந்த மாங்க்யூ ஷரிங்கான் வந்து எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தெரியல. ஆனா நம்ம ஹிடாரி அண்ட் ஆல்சோ மாங்க்யூ ஷரிங்கான் கிடைச்சாலும், இஎம்எஸ் கிடைச்சாலுமே லைக் ஒரு ஓட்சுட்சுகி ஃபைட் பண்ணி அவங்க டிஃபீட் பண்ணா, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ரெனேகான் வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எட்டர்னல் மாங்க்யூ ஷரிங்கான் வந்து உங்களுக்கு என்ன பவர்ஸ் கிடைக்கும்னா, ஒரு சுசனோ வரும். ஸோ மேபி நீங்க வந்து செம்மையான ஒரு கென்ஜுட்ஸு தான் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து ஓட்சுட்சுகிய வந்து டிஃபீட் பண்றது கூட பத்தாது. ஜஸ்ட் ஃபைட் பண்ணலாம். ஒரு ஓட்சுட்சுகிய ஃபைட் பண்ண முடிஞ்சு நீங்க வந்து அந்த ஃபைட்ல வந்து நம்ம போருட்டோக்கோ இல்ல யாருக்கோ நீங்க ஹெல்ப் பண்ண முடியும். பட் இது வந்து அப்படியே நம்ம ஒரு ஓட்சுட்சுகிய நீங்க டிஃபீட் பண்ற அளவுக்கு இந்த பவர் இருக்காது. அண்ட் இது வந்து நம்ம முன்னாடியே சாரதாக்கு தான் அந்த பவர் வந்து போகும்னு சொல்லியிருக்கோம். பட் சாஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தான்னு நெனைக்கிறேன். இது வந்து சாஸ்கேக்கு போனா எப்படி இருந்திருக்குன்ட்டு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, சாஸ்கேட்ட இந்த ஒரு பவர் லெவல் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம சாஸ்கேட்ட நம்ம ஹிடாரியோட அந்த ஐஸ் போகுதுன்னா, இந்த ஒரு விஷயம் பாசிபிளான்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ சாஸ்கே கிட்ட அந்த டிரான்ஸ்பிளான்ட் குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த சாஸ்கேக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும். அந்த சாஸ்கேக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான பவர் லெவல், நம்ம சாஸ்கேக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே வந்து ஒரு டிஃபரெண்டான பீயிங். ஐ மீன் நம்ம சாரதாவ கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இந்த ஒரு குளோன் வந்து நம்ம சாஸ்கேவோட பக்காவான மேட்ச் ஆக்சுவலா. இந்த குளோன் வந்து நம்ம ரெனேகான நம்ம சாஸ்கேட்ட திருப்பி குடுக்குமா? இல்ல அட்லீஸ்ட் ஒரு ரெனேகானா நம்ம சாஸ்கேக்கு வந்து போகுமான்னு கேட்டீங்கன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹிடாரிட்ட 2 ரெனேகான் இருக்கு. ஒரு ரெனேகான் நம்ம சாரதா குடுத்து, இன்னொரு ரெனேகான் நம்ம சாஸ்கே கூட குடுக்க சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஜோக்ஸ் அசைட். ஸோ இது வந்து உண்மையாவே பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பாசிபிள் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் ப்ரோ? இல்ல எதுக்காக இந்த மாரி நடக்கும்? அண்ட் இது உண்மையாவே நம்ம சாஸ்கேக்கு இத வச்சு நம்ம திருப்பியும் அவருக்கு வந்து நம்ம ரெனேகான் கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஈவன் சாஸ்கேயோட ஓன் வைஃப் சக்குரா. பிகாஸ் சக்குரா என்னதான் வந்து நம்ம ட்ராஷ் கேரக்டர்ல வந்து ரொம்ப மொக்கையான ஒரு கேரக்டர் நம்ம அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே, லைக் அவங்க வந்து வார்ல கான்ட்ரிபியூட் பண்ணதா இருக்கட்டும், கான்ட்ரிபியூட் இன் த சென்ஸ் ஒரு ஹீல் பண்றது அண்ட் ஆல்சோ அந்த ஹீலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஜுட்ஸுஸ் அண்ட் டிஃபிகல்ட்டான ஒரு பவர். பிகாஸ் நீங்க சாரதா வந்து என்னதான் ஒரு உச்சிஹாவா இருந்துமே, அவங்க ஹீல் பண்ணத வந்து இன்னும் பார்க்க முடியல. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் சாரதா வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஷி வில் பி லைக் ஒரு எப்படி சொல்லலாம்?
ஒரு ஒரு மிகப்பெரிய கேரக்டரா மாறிடுவாங்க. ஐ மீன் ஒரு டிஃபீட் பண்ண முடியாத கேரக்டர் ஆக்சுவலா இன்வின்சிபிள் கேரக்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஆயிடுவாங்க கூட நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உச்சிகால அந்த பேண்ட் ஒரு ப்ரெசிஷன் அவங்களோட ஐஸ் தான் அந்த பேண்ட் மேஜரான ஒரு திங்கு. ஆனா அந்த ஐஸ் மூலியமா அந்த பேண்ட் ஒரு ப்ரெசைஸான மூவ்மெண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியும். சக்ரா ஃப்ளோ பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு உச்சிஹா வந்து பேண்ட் ஒரு மெடிக்கல் நிஞ்சுட்ஸு அந்த பேண்ட் லைக் ஒரு இதாகிறது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அண்ட் அதை வந்து நம்ம சாரதாக்கு வந்து அந்த அஃபினிட்டி இல்லைன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. பட் ஃபர்தரா இப்போ அவங்க ட்ரெயின் பண்ற மாதிரி எதுவுமே காட்டல. அண்ட் நம்ம போருட்டோல வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே ட்ரெயின் பண்ற மாதிரி காட்ட மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. பிகாஸ் நம்ம நருட்டோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் அப்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரசங்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ வந்து கத்துக்க அவ்வளோ பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. சேஜ் மோட் கத்துக்க அவ்வளோ பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. லைக் எல்லா கேரக்டர்ஸுமே மினட்டோவே வந்து நம்ம ரசங்கன்னா உருவாக்க அவ்வளோ டைம் எடுத்துச்சு. அண்ட் பட் பொருட்டோ இல்ல மத்த கேரக்டர்ஸ் கவாக்கி இல்ல இந்த சேஜ் மோட் எல்லாமே இப்ப நம்ம ஈஸி ஆக்கிட்டாங்க இந்த நியூ ஜென்ல. எனக்கு தெரிஞ்சு அத நான் மிஸ் பண்றேன்னு நான் சொல்லுவேன். இந்த ஃபேன் மங்கா அந்த அனிமே ஃபேனா இருக்கும்போது, நெறைய விஷயங்கள் வந்து ஒரு கேரக்டர் ட்ரெயின் பண்ணி வராங்கங்கும்போது அந்த கேரக்டர் வந்து நமக்கு தெரியும். ஒரு ஓவர் பவர்டு கிடையாது. பட் அவங்களுக்கு அது பேர் அந்த ஒரு ட்ரெய்னிங் சென்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த பேர் ஒரு டிசிப்ளின், ஒரு ஹார்ட் ஒர்க்லேருந்து வராங்கன்ட்டு. பட் இப்ப இருக்கிற கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி அந்த பேர் வந்து நம்ம ஸ்டோரி வைஸ் எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. ஐ மீன் நம்ம பொருட்டோலயும் இங்க பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே இந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பவர் அப் கிடைக்கும். ஈஸியாவே வந்து நம்ம மாங்கி ஷேரிங் அந்த நம்ம சாரதாக்கு வந்து கிடைச்சிச்சு. ஜஸ்ட் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பொருட்டோ வந்து அவங்க லூஸ் பண்ண போறாங்கன்ட்டு. ஓகேங்களா? பட் இதே நம்ம சாஸ்கேவா இருக்கட்டும், நம்ம நருட்டோவா இருக்கட்டும், சாஸ்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர கொன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஸோ லிட்டரலி சொல்லணும்னா ஒரு அக்காட்சுகி சேர்ந்து ஒரு டெரரிஸ்ட் ஆகி நம்ம நருட்டோவ ஃபைட் பண்ணி, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் ஒரு ட்ரெய்னிங் பண்ணி, ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்காங்க. பட் இந்த டைம்ல பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு நியூ ஜென் வந்து அந்த ஈஸியா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி போற மாரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே பார்ன் ஜீனியஸ் தான். நம்ம நருட்டோ, ஹினாட்டாக்கு பொறந்தவங்க, சாரதா, அந்த மாரி நம்ம சாஸ்கேக்கு அந்த மாரி இருக்கும்போது ட்ரெயின்டு ஜீனியஸா தான் இருக்காங்க. பட் இந்த சென்ஸ் இன்னொரு விஷயங்களுமே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ப ஹிடாரி வந்து அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிறத வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். நம்ம சாஸ்கே மாரி தான் இருக்காரு. மேபி நம்ம ஹிடாரி வந்து வில்லிங்கா இல்ல வாலண்டியராவே நம்ப அ சகுராட்டயோ இல்ல நம்ம சுனாடேட்டயோ நம்ம ஐஸ வந்து குடுத்துட்டு போக சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம லைஃப் ஃபோர்ஸ் குடுத்து தான் அந்த குளோன்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்கன்ட்டு. அப்படி இருக்கும்போது இந்த ஐஸ் வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா 100% ஒர்க் ஆகும். எஸ் நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம சாஸ்கேக்கு வந்து இந்த ஐஸ் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ. டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு வந்து யாருன்னு சொல்லிட்டீங்க. நம்ம குராவோ இல்ல நம்ம சாரதா வந்து மெடிக்கல் நிஞ்சுட்ஸுல வந்து பெரிய ஆளானாங்களோ, அவங்க வந்து மேபி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இல்ல நம்ம ஆல் டைம் மெடிக்கல் நிஞ்சுட்ஸு த ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கிரேட்டஸ்ட் நிஞ்சாஸ் இன் மெடிக்கல் நிஞ்சுட்ஸு வந்து நம்ம சுனாடே பண்ணலாம். பட் சாஸ்கி வந்து அதுக்கு வெளில வரணுமே. நம்ம சாஸ்கி வந்து எப்போ வெளில வருவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம ஹிடாரி இல்ல நம்ம டென்டில்ஸ் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சாஸ்கி வந்து திருப்பி வெளில வந்துருவாரு. நம்ம சாஸ்கியோட சக்கரம் வந்து அவருக்கே போயிடும். பட் அதுக்குள்ள வந்து நம்ம ஹிடாரி வந்து அந்த ஐஸ் வந்து குடுக்கணும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி டென்டெயில்ஸ் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஐஸ் வந்து பேர்ந்து போயிடும். பிகாஸ் நம்ம ஹிடாரி வந்து அந்த லைஃப் ஃபோர்ஸ் போயிடும். அண்ட் அது ஒரு டெத்தான ஒரு டெட் பாடி மாரி ஆயிடுவாருன்னு கூட வச்சுக்கோமே. இல்ல பழைய கிளாக்ரிமோட அந்த ஸ்டேட்க்கே போயிடுவாரு. ஸோ ஐ திங்க் அவங்க எப்படி பண்ணணும்னா, இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம டென்டெயில்ஸ டிஃபீட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ப அந்த ஐ டிரான்ஸ்பிளான்ட் வந்து நம்ம சாஸ்கேக்கு பண்ணணும். ஸோ அது எப்படி பாசிபிள்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால தான் ஐ திங்க் நம்ம சாஸ்கேக்கு போறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சான்சஸ் தான் இருக்கு. நம்ம சாரதாவ கம்பேர் பண்ணும்போது. அண்ட் மோஸ்ட்லி நம்ம சாரதாக்கு தான் நம்ம 2 ரினிகானுமே போக சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு சாஸ்கே வந்து அந்த ட்ரீலேருந்து வேக் பண்ணி, அவர வந்து நம்ம ஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் டென்டெயில்ஸ கொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம். பிகாஸ் இப்போதைக்கு நம்ம பொருட்டோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவர் டென்டெயில்ஸ தான் தேடி போயிட்டு இருக்காரு. ஸோ டென்டெயில்ஸ் வந்து எப்படியாவது டிஃபீட் பண்ணி நம்ம சாஸ்கேவ திருப்பி கொண்டு வரணும். இதுதான் வந்து நம்ம பொருட்டோட இந்த ஒரு ஹோல் நேச்சர்ன்னே சொல்லலாம். பட் அத வந்து அப்படியே நமக்கு வந்து மாத்த போறாங்க. அண்ட் அத வந்து எந்த அளவுக்கு குயிக்கா பண்ண போறான்னு சொல்லி தெரியல. ஓகேங்களா? இத வச்சு தான் நம்ம ஃபுல்லா பார்ப்போம். அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து புடிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் நெறைய பேர் வந்து நம்ம சாஸ்கேக்கு இந்த ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. ஐ மீன் நம்ம சாஸ்கேக்கு திருப்பி நம்ம ரெனேகான் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்கா? அண்ட் ரெனேகான் கிடைச்சா அது வந்து எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கும்ன்ட்டு. ஸோ அதுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ நம்ப சாஸ்கேக்கு வந்து நம்ம ரெனேகான் கிடைக்க வந்து அந்த அதிகமான சான்ஸ் இருக்கு. பட் கம்பேரிசன் நம்ம சாரதாவா, நம்ம சாஸ்கேவான்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம சாரதாக்கு தான் அந்த ஒரு ரெனேகான் போறதுக்கு வந்து ஒரு ஹையர் சான்ஸ் இருக்கு நம்ம சாஸ்கே கம்பேர் பண்ணும்போது. எனக்கு கேட்டா நம்ம ஹிடாரியோட அந்த ஃபுல் பவர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணா நம்ம சாஸ்கேவும் உயிரோட இருக்கணும். ஹிடாரியும் உயிரோட இருக்கணும். நம்ம டென்டெயில்ஸுமே உயிரோட இருக்கணும். அண்ட் இப்படி இருக்க நம்ம டைம் ஸ்கிப்போட அந்த
சாப்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது சான்ஸ் இல்லன்னு நெனைக்கிறேன். யாராவது ஒருத்தவங்க வந்து டெத் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பையன் இன்னொருத்தவங்க முடிப்பாங்க. அந்த கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ புடிச்சா கீழ சப்ஸ்கிரைப் மறக்காம ஆல் போடுங்க. அண்ட் தென் திஸ் வாஸ் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.